இப்போ தமிழக வெற்றி கழகத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால், அதாவது அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான நம்பரை பெற்றிருக்காங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. 118 பெறணும். ஸோ அதாவது தமிழகத்தில் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா அந்த பெரும்பான்மையான நம்பர் என்னன்னு கேட்டோம்னா மேஜிக் நம்பர் 118. அந்த நம்பரை பெற்றிருக்காங்களா தமிழக வெற்றி கழகம் கேட்டா கிடையாது. இது எதுவுமே சாத்தியம் இல்லாத பட்சத்திற்கு ரீஎலெக்ஷன் நடக்குமா அப்படிங்கிறதுமே ஒரு கேள்வியா இருக்கு. தமிழக தேர்தல் அரசியல் களத்துல புதிய கட்சியாக வந்த தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்திருக்கே தவிர தனி பெரும்பான்மையை பெறல. இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அமைச்சர்கள், அதாவது ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவினை சார்ந்த 32 பேர் அமைச்சர்கள், அதாவது துணை முதல்வர், முதலமைச்சர் உட்பட 32 பேர் போட்டிட்டு இருந்தாங்க. பெரும்பான்மையான அமைச்சர்கள் சாதாரண எளிய மக்கள் கிட்ட தோல்வியை தழுவியிருக்காங்க. இதுல ஒரு ஓட்டுல தோல்வி அடைந்த நபர்கள்லாம் அடங்கும். தமிழ்நாடே எதிர்பார்த்து கொண்டிருந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியாயிருந்தது. ஸோ தமிழக தேர்தல் அரசியல் களம் அந்த ஹீட் மொமெண்ட் குறைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. தமிழக தேர்தல் அரசியல் களத்தினுடைய அந்த சூடு இனிமே தான் இன்னும் அதிகரிக்க ஆரம்பிக்க போகுது. ஏன்னா நடந்து முடிந்த இந்த சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை கிடைக்காத சூழ்நிலை தான் இன்ன வரைக்குமே நிலவரதை பார்க்க முடியுது. தமிழக தேர்தல் அரசியல் களத்தில் புதிய கட்சியாக வந்த தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கே தவிர தனி பெரும்பான்மையை பெறல. அதன் அடிப்படையில் இன்னுமே தமிழக அரசியல் களம் சற்று சூடு பிடிக்க தான் தொடங்கியிருக்கு. தமிழக தேர்தல் அரசியல் களத்திலேயே 67க்கு பிறகாக ஒரு கட்சி, அதாவது 2 பெரிய திராவிட கட்சிகளின் கூட்டணிகளையும் தாண்டி ஒரு புதிய கட்சி ஆட்சியை பிடிக்க போறதை பார்க்க போறோம். இதுலயே இன்னொரு படி ஒரு மேல போய் சொல்ல போனோம் அப்படின்னா தமிழக தேர்தல் எல்லைகளையும் அதனுடைய அரசியல் தன்மைகளையுமே தமிழக வெற்றி கழகம் மாற்றி எழுதியிருக்குன்னு தான் சொல்லலாம். இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அமைச்சர்கள், அதாவது ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவினை சார்ந்த 32 பேர் அமைச்சர்கள், அதாவது துணை முதல்வர், முதலமைச்சர் உட்பட 32 பேர் போட்டிட்டு இருந்தாங்க. மனோ தங்கராஜ் மற்றும் கயல்வெளி செல்வராஜ் அந்த 2 நபர்கள் மட்டுமே போட்டியிடல, அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ இந்த 2 நபர்களை தாண்டி 32 பேர் போட்டிட்டு இருந்தாங்க. இதுல பெரும்பான்மையான அமைச்சர்கள் சாதாரண எளிய மக்கள் கிட்ட தோல்வியை தழுவியிருக்காங்க. இதுல ஒரு ஓட்டுல தோல்வி அடைந்த நபர்கள்லாம் அடங்கும். அது மாதிரி நிறைய நபர்கள் மிக மூத்த எம்எல்ஏக்களா இருந்த, 5 முறை எம்எல்ஏக்களா இருந்த, 3 முறை எம்எல்ஏக்களா இருந்த இந்த தேர்தலில் தோல்வியை தழுவியிருக்காங்க. இந்த சட்டப்பேரவை தேர்தல் அப்படிங்கிறது தமிழக வரலாற்றிலே ஒரு புதுவிதமான மாற்றத்தை கொடுத்திருக்குன்னே சொல்லலாம். மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பியிருக்காங்க அப்படிங்கிறத இதன் மூலியமா வெளிப்படையாவே காட்டியிருக்கு. தமிழகத்துல திமுகவுடைய ஆட்சி எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு நேற்றைய நடந்து முடிந்த இந்த சட்டப்பேரவை தேர்தலுடைய முடிவுகள் வெளிப்படையாவே காட்டியிருக்கு. இந்த தேர்தல் அரசியல் களம் மக்கள் இன்னுமே ஒரு மாற்றத்தை விரும்பி இருக்காங்க, மாற்றத்தை விரும்புறாங்க அப்படிங்கறதுக்கான ஒரு சமிக்கையை தான் காட்டியிருக்கு. இந்த தேர்தல் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை புகட்டி இருக்குன்னே சொல்லலாம். மக்கள் இவங்களுக்கு சரியான அடியை கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது குறிப்பா கொளத்தூர்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தோல்வியை தழுவியிருக்காங்க. இந்த காணொலியில தாவேகாவுக்கு முன்னிருக்கக்கூடிய சவால்கள் என்ன, தாவேகாவிற்கு ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த சீட்டுகள் பெற்றிருக்காங்களா, எப்படி ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான முழு விவரத்தை தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். நடந்து முடிந்த இந்த சட்டப்பேரவை தேர்தலுடைய முடிவுகள் என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா, தமிழக வெற்றி கழகத்திற்கு 108 தொகுதிகளையும், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 59 இடங்களையும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 47 இடங்களையும் பெற்றிருக்காங்க. இதன் மூலியமா எந்த ஒரு கட்சிக்குமே ஒரு தனிப்பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழ்நிலை தான் நிலவரதை பார்க்க முடியுது. எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகாக ஒரு கட்சி புதியதாக ஆரம்பிக்கப்பட்டு உடனடியாக ஆட்சியை பிடிப்பது என்பது இப்பதான் சாத்தியம் ஆயிருக்கு. ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு பிறகாக இந்த சாதனை அப்படிங்கிறது படைக்கப்பட்டிருக்கு. அதுவும் விஜய் அவர்களால தான் ஆரம்பிச்ச அந்த கட்சி 2 வருடங்கள் தான் ஆயிருக்கு. அதற்குள்ளாகவே பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் முதல் தேர்தலில் வாங்கின வாக்குகளை விட விஜய் அவர்கள் வாங்கின வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கு. 34% தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்காங்க. இதுவே ஒரு வரலாற்று சாதனையாக தான் தமிழக அரசியல் களத்துல பார்க்கப்படுது. இந்த 2 திராவிட கட்சிகளையும் தாண்டி ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சொல்லாடலா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் தாண்டி தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்காங்க. நிறைய சாதாரண மக்கள், எளிய மக்களை அமைச்சர்களுக்கு முன்னாடி நிறுத்தியிருந்தாங்க தமிழக வெற்றி கழகம். அது எல்லாமே நிறைய இடங்கள்ல கை கொடுத்திருக்கும் கூட சொல்லலாம். நிறைய முன்னாள் அமைச்சர்கள், 14 அமைச்சர்கள் கிட்ட தோல்வியை தழுவியிருக்காங்க. 3 முறை
வெற்றி பெற்ற நபர்கள், 4 முறை வெற்றி பெற்ற நபர்கள் எல்லாருமே வந்து தோல்வியை தழுவிருக்காங்க. திருவெரும்பூர்ல குறிப்பா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சாதாரண ஒரு ஒன்றிய செயலாளராக இருந்த, திமுகல ஒன்றிய செயலாளராக இருந்த நவல்பட்டு விஜய் என்கிற விஜயகுமார் அவர்கள்ட்ட வந்து தோல்வியை தழுவியிருக்காரு. இந்த நவல்பட்டு விஜய் திமுகல ஒன்றிய கழக செயலாளராக இருந்து தாவேகா மாறிய நவல்பட்டு விஜய் என்கிற விஜயகுமார் அவர்களிடம் வந்து தோல்வியை தழுவியிருக்காங்க. அவர் வந்து முன்னாள் திமுகவுல திருவெரும்பூர் ஒன்றிய செயலாளராக இருந்தவர். அவர் வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழியால அந்த கட்சியிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டவர் தான், அந்த கட்சியிலிருந்து விலக்கப்பட்டவர் தான் நவல்பட்டு விஜய். ஸோ அதே நபரால அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தோல்வியை தழுவியிருக்காரு. மன்னார்குடியில டிஆர்பி ராஜா, என்னை வந்து ஜெயலலிதா அவர்கள் காலகட்டங்களிலே வந்து நான் தோல்வி பெறாத ஒரு நபர் அப்படிங்கிற ஒரு மார்த்தட்டி கொண்டிருந்த டிஆர்பி ராஜா, எம்பியா இருக்கக்கூடிய டிஆர் பாலு அவர்களுடைய மகன் வந்து தோல்வியை தழுவியிருக்காரு. ஆனா அம்மா மக்கள் முன்னேற்ற கழக காமராஜ் அவர்களிடம் வந்து தன்னுடைய தீட்டினை வந்து பறி கொடுத்திருக்காருன்னே சொல்லலாம். இது எல்லா ஒரு விஷயங்களையும் தாண்டி குறிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர்ல அவருக்கு பூத் ஏஜென்டாக ஒரு காலகட்டங்கள்ல திமுக வேலை செஞ்ச விஎஸ் பாபு அவர்களிடம் வந்து தோல்வியை தழுவியிருக்காரு. இதுதான் வந்து தமிழக அரசியல் களத்திலே வந்து ஒரு புதிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல தலைவரும் பொதுச் செயலாளரும் ஒரு சேர தேர்தலில் வந்து தோல்வியை தழுவினதே கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயத்த தமிழக வெற்றி கழகம் வந்து இப்போ பண்ணி காட்டியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் வந்து காட்பாடியில தோல்வியை தழுவி இருக்காரு. அவர் தொடர்ச்சியாக அந்த தொகுதியில 9 முறை வந்து எம்எல்ஏவா இருந்தவர் காட்பாடி துரைமுருகன் அவர்கள். அவர் தோல்வியை தழுவி இருக்காரு. மிக மூத்த அமைச்சர், மிக மூத்த அரசியல்வாதி, தமிழக அரசியல் களத்துல பண்ருட்டி ராமச்சந்திரனா இருக்கட்டும், துரைமுருகன் அவர்களா இருக்கட்டும், ராமதாஸ் அவர்களா இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே வந்து மிக மூத்த அரசியல்வாதிகள். அந்த மூத்த அரசியல்வாதியில காட்பாடி துரைமுருகன் அவர்கள் இன்றைக்கு தோல்வியை தழுவியிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியே வந்து அண்ணா அறிவாலயத்தை வந்து ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குன்னே சொல்லலாம். தமிழ்நாட்டு முழுக்க விசில் சத்தம் ரொம்ப பலமாவே வீசி இருக்கு. ஸோ ஒரு சைலண்ட் வேவ் அப்படின்னு கூட சொல்லலாம். மக்கள் சாரசாரையாக விஜய்க்கு வாக்களிச்சிருக்கத கண்கூடாவே தெரியுது. மதுரை, தேனி மாதிரியான இடங்கள்ல பெரும்பாலான இடங்கள்ல கைப்பற்றி இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம். அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள், தன்னை பாரம்பரிய அரசியல் குடும்பத்துக்கு சொந்தக்காரர் அப்படின்லாம் மாறுத்தட்டி கொண்டிருந்த நிறைய நபர்கள் வந்து தோல்வியை தழுவியிருக்காங்க. குறிப்பா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள், அவர் வந்து தன்னை வந்து பாரம்பரியமான அரசியல் குடும்பத்தை சார்ந்தவன் அப்படின்லாம் மார்த்தட்டி கொண்டிருந்தாரு. தன்னை இன்டலெக்சுவல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. யாருன்னே தெரியாத பெரிய அளவுல மக்களுக்கு வெல் நோன் ஃபேஸே இல்லாத ஒரு முஸ்தபா அப்படிங்கிற ஒரு நபர் ஊடக விவாதங்களை மட்டுமே கலந்து கொண்டிருந்தார். ஸோ தமிழக வெற்றி கழகத்துக்கு சார்பாக ஊடக விவாதங்களை மட்டுமே கலந்து கொண்டிருந்த ஒரு நபர் வந்து தோற்கடிச்சிருக்காரு அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கு. இதை தாண்டி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில போட்டியிட்ட கேஆர் பெரியகருப்பன் அவர்கள் கடந்த காலகட்டங்களில் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்காக ஒரு மிகப்பெரிய அலை வீசின காலகட்டங்கள் 2011 காலகட்டங்கள், அந்த மாதிரியான காலகட்டங்கள்லே வந்து ஜெயிச்ச கேஆர் பெரியகருப்பன் அவர்கள் ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்துல தன்னுடைய சீட்டை வந்து பறி கொடுத்திருக்காரு திருப்பத்தூர்ல. அதுவும் பெரிய பேசு பொருளா இருந்தது. அந்த ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் இரவு 10 மணி அளவு வரைக்குமே நீடிச்சு போயிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சு. வாக்கு இயந்திரம் வந்து அங்க வந்து பெரிய அளவுல டிஸ்பிளே சரியில்லை, ஒரு கோளாறா இருந்தது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்பட்டு கடைசியாக விவிபேட் 3 வாக்குப்பெட்டி மட்டும் விவிபேட்டினுடைய அந்த அடிப்படையில வந்து வாக்கு எண்ணியிருக்காங்க. அதன் மூலியமா வந்து அவருடைய தோல்வியுமே அறிவிக்கப்பட்டிருக்கு. இரவு 10 மணிக்கு மேலதான் அந்த ரிசல்ட்டுமே வந்து இருந்தது. திமுகவுக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து பெரிய அடியை வந்து கொடுத்திருக்காங்க தமிழக வெற்றி கழகம். இப்போ தமிழக வெற்றி கழகத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால், அதாவது அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான நம்பரை பெற்றிருக்காங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஸோ அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால் என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா 118 பெறணும். ஸோ அதாவது தமிழகத்துல ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா அந்த பெரும்பான்மையான நம்பர் என்னன்னு கேட்டோம்னா மேஜிக் நம்பர் 118. அந்த நம்பரை பெற்றிருக்காங்களா தமிழக வெற்றி கழகம் கேட்டா கிடையாது. அந்த நம்பரை பெறுறதுக்கு என்னப்பா பண்ணணும் அப்படின்னா 2-3 வழிகள் இருக்கு. ஒன்று, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு கோருவது. அது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஸோ திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாகத்தான் அமர போறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடிய காங்கிரஸா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், இந்த மாதிரியான கட்சிகளை அந்த கூட்டணியிலிருந்து பிரித்து எடுத்துட்டு வந்து தனக்கு ஆதரவு கொடுக்க வைப்பது. இதன் மூலியமாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறத பார்க்க முடியுது. அப்படி ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை கூட்டிட்டு வந்து தனக்கு ஆதரவு கோரும்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் அவங்களுக்கும் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கு. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் முழக்கமே வந்து என்ன வச்சிருந்தாங்கன்னா ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. இந்த கோஷம் தமிழக வெற்றி கழக வருகைக்கு பின்னாடி பெரிய அளவுல தமிழகத்துல பேசப்பட்ட ஒரு விஷயம். ஸோ விசிகா மாதிரியான கட்சிகள், காங்கிரஸ் கட்சி, சிபிஐ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த கட்சிகள் எல்லாமே வந்து
விஜய் கூட போறதுக்கான சாத்தியக்கூறுகள் தெள்ள தெளிவா இருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ராகுல் காந்தி அவர்கள் வந்து நேற்று விஜய் அவர்களுடைய தொலைபேசியில பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நேற்று செய்தி ஊடகங்களில் பார்க்க முடிஞ்சுச்சு. கேரளா வெற்றியை தாண்டி விஜய் அவர்களுடைய வெற்றியை ராகுல் காந்தி ரொம்பவே கொண்டாடி இருக்காரு அப்படிங்கிறது அவருடைய ட்வீட்கள் மூலமாகவே தெரிய வருது. தமிழகத்துல விஜய் கூட காங்கிரஸ் கட்சி செல்வதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருந்தது. இந்த கூட்டணி கட்சிகள் வந்து கூட்டணி பேசும்பொழுதே வந்து காங்கிரஸ் கட்சி தாவேக்காவோட போறதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருந்தது. அதற்கு முற்று முழுவதுமாக தடையாக இருந்த செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல தோற்கடிக்கப்பட்டிருக்கார். இதன் மூலியமாக தாவேக்காவுடன் காங்கிரஸ் கட்சி போவதற்கான அனைத்து விதமான சாத்தியக்கூறுகளுமே இருக்கிறத பார்க்க முடியுது. விசிகாவிற்குமே அதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லலாம். இதை தாண்டி பார்த்தோம்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 47 இடங்களை பெற்றிருக்காங்க. வெளியில இருந்து ஆதரவு தருவதன் மூலமாகவும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படிப்பா இந்த மாதிரியெல்லாம் முடியணும் அப்படின்னா கேட்டா 2006 காலகட்டங்கள்ல கருணாநிதி அவர்கள் ஆட்சி அமைக்கும் பொழுது பாமக, பாட்டாளி மக்கள் கட்சி வெளியில் இருந்து ஆதரவு தந்தது மூலமாகவும் தான் வந்து அந்த சாத்தியம் எல்லாமே நடந்தது. 2006 காலகட்டங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சி அமைச்சிருந்ததை பார்க்க முடிஞ்சு. அதே பாணியிலையும் விஜய் ஆட்சி அமைப்பாரா அப்படின்னு பார்க்கணும், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதற்கு அதிமுக எந்த அளவுக்கு செவிசாய்க்க போறாங்க அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஏன்னா கடைசி கட்ட பிரச்சாரம், மிகப்பெரிய சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டுகிட்டு இருந்தாங்க எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும். விஜய் அவர்களுமே வந்து நந்தனத்துல பிரச்சாரம் செய்யும் பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து கடுமையா விமர்சனம் செஞ்சிருந்தாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதிமுக தமிழக வெற்றி கழகத்திற்கு வெளியிலிருந்து ஆதரவு தருமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இது எல்லாமே நடக்கல அப்படின்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, யார் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியோ அவரை வந்து அவங்கள வந்து கவர்னர் வந்து ஆட்சி அமைக்க கோருவாங்க. அதன் மூலியமாக ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கும். ஃப்ளோர் டெஸ்ட்ல வந்து இவங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிறாங்களா என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கணும். இந்த கட்சிகளுடைய யாராவது ஒருத்தவங்களுடைய ஆதரவு பெற்றது மூலியமா மட்டுமே வந்து ஃப்ளோர் டெஸ்ட்ல வெற்றியடைய முடியும் தமிழக வெற்றி கழகம். இது எதுவுமே சாத்தியம் இல்லாத பட்சத்திற்கு ரீஎலெக்ஷன் நடக்குமா அப்படிங்கிறதுமே ஒரு கேள்வியா இருக்கு. ரீஎலெக்ஷன் நடப்பது அப்படிங்கிறத எந்த ஒரு அரசியல் கட்சியுமே விரும்பாது. இப்போதான் சமீபத்துல ஒரு பெரிய ஒரு ஹீட் மொமெண்ட்டை தாண்டி பலக்கட்ட பிரச்சாரம், பலக்கட்ட வாக்கு சேகரிப்பு, நிறைய செலவுகள், தேர்தல் செலவுகள், இந்த மாதிரியான விஷயங்களை அரசியல் கட்சிகள் தாண்டி வந்திருக்காங்க. இதன் மூலியமா திரும்பவும் அந்த ஹீட் மொமெண்ட்டுக்குள்ள போகணும் அப்படின்னு எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் எந்த அரசியல் கட்சியை சார்ந்த நபர்களுமே விரும்புறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து அதிகமா இருக்கு. ஏதோ ஒரு கட்சி வெளியில இருந்து ஆதரவு தர போறாங்க, இல்ல திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் திமுகவிலிருந்து விலகி வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு சேர்த்து கூட்டணி ஆட்சியா தொடர்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. எவ்வாறாக இருப்பினும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமாக தெரிகிறது. இதன் மூலியமாக இந்த தமிழக தேர்தல் அரசியல் வரலாற்றை வந்து புரட்டி போட்டிருக்கார் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள். மக்கள் பெரும்பாலும் மாற்றத்தை விரும்பியிருக்காங்க. ஒரு மாற்றம் வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல தேவைப்படுது அப்படின்னு மக்கள் வெளிப்படையாகவே இந்த முடிவுகள் மூலியமாக சொல்லியிருக்காங்கிறது தான் இந்த தமிழக தேர்தல் அரசியல் களத்தினுடைய ஒரு பார்வையாகவே இருக்கு. இதற்கு அடுத்தபடியாக தமிழக வெற்றி கழகத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் அப்படிங்கிறது தேர்தல் அரசியல் வரலாற்றில், அதுவும் குறிப்பா தமிழக அரசியல் வரலாற்றுக்கு மிகப்பெரிய ஒரு எட்ஜ் இருக்கு. தமிழக தேர்தல் அரசியல் வரலாறே வந்து மேனிஃபெஸ்டோ மூலியமாக தான் கொண்டு வரப்பட்டது. அண்ணா காலத்தில் தொடங்கி செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலம் வந்து முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் காலம் வரைக்குமே வந்து மேனிஃபெஸ்டோ மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்கு தமிழக தேர்தல் அரசியல் வரலாற்றில். இந்த தேர்தல் அரசியல் வரலாற்றில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுமே வந்து மேனிஃபெஸ்டோ வந்து வாக்குறுதிகளை மக்கள் முன்னாடி வந்து நிறைய சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சு. இது எல்லாத்தையும் எப்படி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் வந்து நிறைவேற்ற போறார், தமிழக மக்களுக்கு எவ்வாறாக இதற்கெல்லாம் பதில் சொல்ல போறார் அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தாய்மாமன் திட்டம், முதியோர்களுக்கு வந்து உதவித்தொகை, பெண்களுக்கு உதவித்தொகை, அனைத்து பெண்களுக்கும் இலவச பயணம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மக்கள் முன்னால வச்சிருக்காங்க. இது எல்லாத்திற்கும் எப்படி பதில் சொல்ல போறாங்க, எல்லாத்தையும் எப்படி நிறைவேற்ற போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே அவர்கள் முன்னாடி இருக்கு. தமிழகத்தினுடைய கடன் நிலைமை, நிதி நிலைமை எவ்வாறாக இருக்கு அப்படின்னு எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே தெரியும். இது எல்லாருக்குமே எப்படி சாத்தியப்பட போகுது அப்படிங்கிறதா அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சவாலா இருக்கு. தமிழக தேர்தல் அரசியல் களம் வந்து இன்னுமே சூடு பிடிக்க தான் தொடங்கியிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த நகர்வுகள் வந்து அரசியல் கட்சியினுடைய நகர்வுகள் என்னவாக இருக்க போகுது, திமுக எதிர்க்கட்சியா எப்படி எல்லாம் செயல்படுவாங்க அப்படின்னு தமிழக மக்களுக்கு நன்றாகவே தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக அமர போறாங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இந்த அரசியல் நகர்வுகள் எவ்வாறாக இருக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.